Hello friends. இன்னைக்கு ஜூன் 12th current affairs பார்க்கலாம். First news, Union Minister J.P. Nada launches nationwide celebrations to mark 10 years of PMSMA, a decade of care. So PMSMA na full brief பார்க்கலாம். பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாட்ரிவா அபியான், அதாவது பிரதான் மந்திரி அப்படிங்கிறது பிரதமர், சுரக்ஷித் அப்படிங்கிறது பாதுகாப்பான, மாட்ரிவா அப்படிங்கிறது தாய்மை, அபியான் அப்படிங்கிறது திட்டம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணி 10 years வந்து ஆயிடுச்சு. அதுக்கான ஒரு நேஷன் வைட் செலிப்ரேஷன் வந்து யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் வந்து ஜேபி நாடா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் எப்போ ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்கன்னா 9th June 2016 வந்து பிஎம் மோடி வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் EPMSME. இது எப்போனா 2022 வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எதுக்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா சேஃப் பிரெக்னன்சி அண்ட் ஹெல்த்தி மதர்ஹுட்டுக்காக, அதாவது பிரெக்னன்சி வந்து சேஃபாக இருக்கிறதுக்கும் மதர்ஹுட்டோட ஜர்னி வந்து அவங்களுக்கும் ஹெல்த்தாக வந்து இருக்கிறதுக்கு, நியூட்ரிஷன், குழந்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு, அவங்களுக்கான செக்அப் வந்து கரெக்டாக கொடுக்குறதுக்கு, வயிற்றுக்குள்ள வந்துட்டு பேபி இருக்கும்போது அவங்களோட செக்அப் நேஷனல் கேர் சர்வீசஸ் வந்து கொடுக்குறதுக்காக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் வந்து 9ஆம் தேதி, அதாவது எவ்ரி மந்த் 9th டேட்டில் வந்து செக்அப் வரதுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த இதில் வந்து க்ரீன் ஸ்டிக்கர் ஒட்டினாங்க அப்படின்னா அது நார்மல் ப்ரெக்னன்சி, ரெட் ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சியாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறம் 2016 வந்து இது கொண்டு வந்தாங்களா. ஸோ கிட்டத்தட்ட 10 yearsல என்ன அச்சீவ்மெண்ட் வந்து நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி வந்து ஐடென்டிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்கும். அதாவது 2016 வந்து 5.83% இருந்தது. இப்போ 2026 வந்துட்டு 22.20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி. அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 78.9% இருந்தது, 90.6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 4+ ஆண்டனல் செக்அப்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. 51.2% வந்து 65.2% இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர், அதாவது கேம்ப், இந்த மருத்துவ முகாம்லாம் போடுவாங்களா, அது வந்து 1.8 lakh சென்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஏஎன்சி சர்வீசஸ்க்காக. ஓகே, ஸோ இதில் வந்து டாப் ஸ்டேட் வந்து வாலண்டியராக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனது வந்து மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், தேர்ட் வந்து ராஜஸ்தான், 4th மத்திய பிரதேஷ், 5th வந்து கர்நாடகா வந்து வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் கமமரேட்டிவ் காயின் வந்து இந்த 10 year செலிப்ரேஷனுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 75 கமமரேட்டிவ் காயின். இதில் வந்து ஸ்டேட் ஆஃப் எம்பலம் இந்தியாவும் பாரத் இந்தியா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரண்ட்டில் வந்து இருக்கும். ரிவர்ஸில் வந்து மதர் அண்ட் சைல்டோட மோட்டிவ், அப்புறம் PMSMA 2026 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ₹5 போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா ரெகனைசிங் PMSMA's கான்ட்ரிபியூஷனல் டு மெட்டர்னல் ஹெல்த் கேருக்காக. அதுக்கப்புறம் குளோபல் லெவலில் மார்டாலிட்டி, அதாவது இறந்து போனவங்க வந்து 86% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு சின்ஸ் 1919. அதுக்கப்புறம் அண்டர் 5, அதாவது 5 வயசு கீழே வந்து இறந்தவங்க ரேட் வந்து 17% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் ஃபேமிலி வெல்ஃபேரோட யூனியன் மினிஸ்டர் ஜெகத் பிரகாஷ் நாடா, அவங்களோட கான்ஸ்டிடுவன்சி குஜராத். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அனுப்பிரியா பட்டேல் உத்தரப்பிரதேஷ். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஜாதவ் பராத் பரோ கனத் பாத்ரோ, அவங்களோட மகாராஷ்டிராவில் இருக்காங்க. அதர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு இந்த மெட்டர்னல் ஹெல்த் இனிஷியேட்டிவ்ஸ்க்காக என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா JSY, அதாவது ஜனனி சுரக்ஷா யோஜனா. இது 2005 லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஹாஸ்பிட்டலில் வந்து டெலிவரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கேஷ் ரிவார்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் JSSK ஜனனி சிஷு சுரக்ஷா கர்யாக்ரம், அதாவது மதரும் பேபிக்கும் வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. சுமன், அதாவது சுரக்ஷித் மாட்ரிவா ஆயுஷ்மான் 2019 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா சேஃப் மதர்ஹுட் அஷூரன்ஸ்க்காக. அப்புறம் போஷன் அபியான், அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் ஓவர் ஆர்ச்சிங் ஸ்கீம் ஃபார் ஹாலிஸ்டிக் நியூட்ரிஷன்மெண்ட், அதாவது 2018 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நியூட்ரிஷனோட ஸ்கீமுக்காக. அப்புறம் PMMVY பிரதான் மந்திரி மாற்று வந்தன யோஜனா 2010 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு மதருக்கும் ₹5,000 வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் லாக்ஸ்டியா லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ் டிசம்பர் 2017 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுனா பெட்டர் லேபர் ரூம் வந்து இருக்கிறது, குவாலிட்டியாக வந்து இருக்கிறதுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாமா. மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் வந்து அப்ரூவ் 96 கம்பெனிஸ் அண்டர் ரவுண்ட் 3 ஆஃப் டெக்ஸ்டைல் PLI ஸ்கீம், அதாவது கம்பெனிஸ் வந்து 96 வந்து கம்பெனிஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 12,822.67 crore. எக்ஸ்பெக்டட் டர்ன் ஓவர் வந்து 58,294.18 crore வந்து டர்ன் ஓவர் எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுறாங்க. இந்த 96 கம்பெனியில் வந்து 96 கம்பெனியில் 22 நியூ கம்பெனி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,339.14 கோடி. இதில் வந்து ஜாப்ஸ் எவ்வளோ கொண்டு வர போகிறாங்கன்னா 36,217 வந்து வராங்க. ஸோ PLI ஸ்கீம் அப்படிங்கிறது என்னன்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ். ஸோ PLI ஸ்கீம்னா என்னென்னு பார்ப்போமா. அதாவது ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு கம்பெனி இருக்குது, அது வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து நிறையா பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. அதுதான் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ். ஓகேவா? ஸோ இந்த இது வந்து எப்போ லான்ச் ஆச்சுன்னா செப்டம்பர் 2021 வந்து லான்ச் ஆயிருக்கு. இதுக்கான அவுட்லே வந்து 10,683 crore வந்து இருக்காங்க. இந்த 10,683 crore வந்து அந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ல வந்து டோட்டலாக 14 செக்டார்ஸ் வந்து இருக்கு. அதில் இருக்கிற டெக்ஸ்டைல் செக்டாருக்கு மட்டும்தான் இந்த 10,683 crore. அந்த டெக்ஸ்டைல் செக்டார் லான்ச் பண்ணது தான் செப்டம்பர் 2021 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போது PLI ஸ்கீம் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா மார்ச் 2020 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அண்டர் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ்க்கு கீழே வந்து பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் டீட்டெயிலாக நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் வந்து இந்த ஸ்கீம் அண்டர் மினிஸ்டர் டெக்ஸ்டைல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் மொத்தம் 3 ரவுண்டு வந்து இருக்குது. ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 300 crore வந்து மினிமம் கொடுக்கணும். டர்ன் ஓவர் வந்து
600 crore வந்து மினிமம் வந்து கொடுக்கணும். இந்த கம்பெனிஸ் வந்து டோட்டலாக 54 கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. டர்ன் ஓவர் 2 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100 crore வந்து மினிமம், டர்ன் ஓவர் 200 crore வந்து மினிமம். இது டோட்டலாக 74 கம்பெனிஸ்க்கு. இப்போ ரவுண்ட் 3 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா HSN, அதாவது ஹார்மோனைஸ்ட் சிஸ்டம் ஆஃப் நாமிகல்ச்சர், அதாவது கோட் ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, டர்ன் ஓவர் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த HSN கோட்ஸ் வந்து எதுக்காகனா, ஒரு பொருளெல்லாம் இருக்கும்ல அதை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கொடுக்கப்படுற ஒரு ப்ராடக்ட் கோட். ஸோ இந்த ரவுண்ட் 3 வந்து புதுசாக 8 நியூ HSN கோட்ஸ் வந்து MMF அப்பரல்ஸ்க்காகவும் 9 நியூ HSN கோட்ஸ் வந்து MMF ஃபேப்ரிக்ஸ்க்காகவும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த MMF அப்படின்னா இந்த செயற்கை நார்லாம் இருக்கும்ல, பாலிஸ்டர், சிந்தட்டிக் அந்த மாதிரி இருக்கலாம், அந்த ட்ரெஸ்ஸை வந்து உருவாக்குறவங்க. MMF ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னா அதுலேயே வந்து ஃபேப்ரிக் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து கொண்டு வருவாங்க தான் இந்த MMF ஃபேப்ரிக்ஸ். ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்குல்ல, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு உள்ள வந்து கொண்டு வரதுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க, டர்ன் ஓவரையும் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. பார்ட் 1ல வந்து 300 crore இருந்தது 150 crore வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. பார்ட் 2ல வந்து 100 crore இருந்தது 50 crore வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக நிறைய கம்பெனிஸ் வந்து சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுக்காக வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் சொன்னல PLI ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் மார்ச் 2020 அண்டர் DPIIT by DBIIT அண்டர் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அதுக்கான டோட்டல் அவுட்லே தான் 1.97 lakh crore. ஸோ மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸோட யூனியன் மினிஸ்டர் கிரிராஜ் சிங், அவங்களோட கான்ஸ்டிடுவன்சி பெகுசார் ராய் பீகார். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து பாபித்ரா மார்கேஸ்டா ராஜ்யசபா அசாம். நெக்ஸ்ட் நியூஸ் CCE கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஹெடட் பை PM மோடி அப்ரூவ்ட் 2 மேஜர் சென்ட்ரல் கவர்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸ் இன் அமராவதி ஆந்திர பிரதேஷ். இதுக்கான டோட்டல் காஸ்ட் வந்து 2533 crore. அதாவது என்னன்னா, ஆந்திர பிரதேஷ் அமராவதியில் 2 மேஜர் சென்ட்ரல் கவர்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸ் வந்து கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஹெட்டான PM மோடி வந்து அப்ரூவ் பண்ணிருக்காரு. ப்ராஜெக்ட் 1 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜென்ரல் பூல் ஆஃபீஸ் அக்கண்டமேஷன். இதுக்கான எஸ்டிமேஷன் காஸ்ட் வந்து 1299 crore. இது வந்து ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து கட்டுறதுக்காக வச்சிருக்காங்க. ப்ராஜெக்ட் 2 வந்து சென்ட்ரல் பூல் ரெசிடென்டல் அக்கடமேஷன். இதுக்கான காஸ்ட் வந்து 1234.9 crore. இது ரெசிடென்டல் காம்ப்ளெக்ஸ் வந்து கட்டுறதுக்காக. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் எக்ஸிக்யூட்டட் பை CPWD, சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்கர்ஸ் டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் அகமதாபாத் மெட்ரோ பேஸ் 2A குஜராத், அதை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான காஸ்ட் வந்து 2169.04 crore. இதுக்கான ரூட் வந்து கோட்டேஸ்வர் ரோடு, அகமதாபாத் ஏர்போர்ட். லென்த் வந்து 6.032 கிலோமீட்டர். மொத்தம் இதில் வந்து 5 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதில் 4 எலிவேட்டட், ஒன்று வந்து அண்டர் கிரவுண்ட். அதுக்கப்புறம் PM மோடியோட ரெக்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டே சர்வ்ஸ் அஸ் எலெக்டட் PM, அதாவது 4399 டேஸ் வந்து இவர் வந்து ஒர்க் எலெக்டடாக PM வந்து இருந்திருக்காரு. ப்ரீவியஸ் ரெக்கார்டு யாருன்னா ஜவஹர்லால் நேரு 4398 டேஸ் வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ PM மோடி became India's longest serving elected PM in consecutive years. ஃபர்ஸ்ட் 2014, அப்புறம் ரீஎலெக்டட் வந்து ஆயிருக்காரு 2019 and 2024. ஸோ ஆந்திர பிரதேஷோட CM நட்டா சந்திரபாபு நாயுடு, கவர்னர் ஜஸ்டிஸ் ரிட்டையர்ட் எஸ் அப்துல் நசீர், கேபிட்டல் அமராவதி. ஆந்திர பிரதேஷ் வந்து டோட்டலாக 3 நேஷனல் பார்க் வந்து இருக்குது. ஒன்று ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நேஷனல் பார்க், பாப்பிகோண்டா நேஷனல் பார்க், ராஜீவ் காந்தி நேஷனல் பார்க். அதுக்கப்புறம் தெலுங்கானாலையும் வந்து 3 வந்து இருக்குது. ஓகே, டோட்டல் ஃபஸ்ட்டு வந்து ஆந்திரான்னு வச்சிருக்கும் போது மொத்தமாக வந்து 6 இருந்துச்சு. இப்போ ஆந்திரா தெலுங்கானா 2 ஸ்பிட் பண்ணிட்டாங்களா? ஸோ ஆந்திராவில் 3, தெலுங்கானாவில் வந்து 3 இருக்குது. ஸோ தெலுங்கானாவில் வந்து காசு பிரம்மந்தா ரெட்டி நேஷனல் பார்க், அப்புறம் மகாவீர் ஹரினா வன்ஸ்தாலி நேஷனல் பார்க், 3 வந்துட்டு முருகவாணி நேஷனல் பார்க். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்டெண்டட் த வேலிடிட்டி ஆஃப் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 2.0 till 31st August 2026. அதாவது CGSMFI ஓட எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 31st August 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது யார் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதில் வந்து 20,000 crore வந்து கேரண்டி இஷ்யூ வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ GCSMFI இதோட எலிஜிபிலிட்டி RBI ரெகனைஸ்டு NBFC MFIs, அதாவது MFIs required with SRO செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன். அதாவது RBI வந்து ரெகனைஸ் பண்ணுற நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி, அப்புறம் வந்து MFIs மட்டும்தான் வந்து இதில் இருக்கணும். MFI அப்படிங்கிறது மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி நேஷனல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டி கம்பெனி லிமிடெட். ஸ்பான்சர் பண்ணது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். இதோட ஒரிஜினல் CGSMFI வந்து 28 June 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2.0 வந்து எப்படின்னா 30 March 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. திருப்பி அகைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க 31st August 2026. ஸோ இந்த NBFC MFI அதோட இது வந்து பிஃபோர் 300 crore வந்து லோன் லிமிட் இருக்கணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ 1000 crore வரைக்கும் லோன் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்மால் MFI வந்து பார்த்தீங்கன்னா AUM below 500 crore வந்து இருக்கணும். லோன் கெப்பாசிட்டி அப் டு 100 crore இருந்தால் அவங்களுக்கு வந்து 80% இருக்கு கேரண்டி கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது CGSMFI அப்படின்னா என்னன்னா, இது வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு லோன் வந்து கொடுக்குற ஒரு கவர்மெண்டோட கேரண்டி ஸ்கீம் தான் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷனோட ஸ்கீம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஸ்மால் மீடியம் லார்ஜ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸ்மால் ஆல்ரெடி சொல்லிட்டு, மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் AUM 500 to 2000 crore வந்து இருக்கணும். லோன் கெப்பாசிட்டி அப் டு 200 crore இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 75% இருக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. லார்ஜ் MFI வந்து AUM 2000 crore plus இருக்கணும். லோன் கெப்பாசிட்டி 1000 crore வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 70% வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. கேரண்டி வந்து 0.50 வந்து per year இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மினிமமோட ரேட் வந்து EBLR, அதாவது எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் லெண்டிங் ரேட் ஆர் MCLR, மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பேஸ்டு லெண்டிங் ரேட் வந்து +2% வரைக்கும் வந்து இருக்கு. ஸோ இந்த NBFCனா தெரியும்ல, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, அதாவது வங்கி இல்லாமல் பேங்க் இல்லாமல் லோன் கொடுக்குற ஒரு நிதி நிறுவனம் மாதிரி வந்து இது இருக்கும். ஸோ இந்த AUM அப்படின்னா அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு MFI வந்துட்டு எவ்வளோ கடன் வந்து மொத்தமாக வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்றது வந்து AUM. ஓகேவா? ஸோ AUM below 500 crore இருந்துச்சுன்னா லோன் கெப்பாசிட்டி அப் டு 100 crore வந்து இருக்கணும். அது கேரண்டி வந்து 80% வரைக்கும் வந்துட்டு ஸ்மால் MFIக்கு வந்து கொடுக்குறாங்க.
ஸோ அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸ்மால் எம்எஃப்ஐக்கு வந்துட்டு அந்த அவங்களோட கடன் வந்து 500 கோடிக்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 100 கோடி ரூபாய் வரைக்கும் வந்துட்டு லோன் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. கேரண்டி வந்து 80%. அதே மாதிரி தான் மீடியமுக்கும் லார்ஜுக்கும். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து கான்ட்ராக்டட் வித் அக்கார்ட் சாஃப்ட்வேர் அண்ட் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட் கூட வந்து கான்ட்ராக்ட் வச்சிருக்கு. கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து 449 crore. இதோட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை 20 ECGNSS என்ஹான்ஸ் கேப்பபிலிட்டி குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் ஜாமர். அதாவது ஒரு ஜாமர். ஸோ அதாவது 20 ஜாமர் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து அக்கார்ட் சாஃப்ட்வேர் அண்ட் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் கூட வந்து கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்க. இது டோட்டலாக வந்து 75% வந்து இந்தியாவிலேயே வந்து தயாரிக்க போகிறாங்க. அக்கார்ட் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 1991, ஹெட் குவார்ட்டர் வந்து பெங்களூர் கர்நாடகா. அதுக்கப்புறம் BSNL IIT கான்பூர் வந்து MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா டு டெவலப் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெலிகாம் டெக். நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட டெலிகாம் டெக் வந்து ஜெனரேட் பண்ணுறதுக்கு இதோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா D2M broadcasting இண்டிஜினஸ் 4G டெவலப்மெண்ட் ஸ்பெக்ட்ரம் ரிசர்ச்காக வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ D2M broadcasting அப்படின்னா டைரக்ட் டு மொபைல், அதாவது இன்டர்நெட் இல்லாமல் வந்து மொபைலுக்கோ இல்லை வீடியோ டிவி வந்து கண்டென்ட்டுக்கு வந்து அனுப்புற ஒரு டெக்னாலஜி. ஸோ இண்டிஜினஸ் 4G டெவலப்மெண்ட்னா இந்தியாவில் வந்துட்டு மட்டுமே உருவாக்கப்படுற ஒரு டெக்னாலஜி. ஸோ இது வந்து ஃபாரின் டெக்னாலஜி வந்து சார்ந்து வந்து இருக்காது. ஸ்பெக்ட்ரம் ரிசர்ச் அப்படிங்கிறது மொபைல் நெட்வொர்க்கில் வந்து பயன்படுத்துகிற ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ இதுக்காக வந்து இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து RBI வந்து தேர்ட் அமெண்ட்மெண்ட் டைரக்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இஷ்யூ பண்ணிருக்காங்க. யாருக்காக பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஓகேவா? எப்போ எஃபெக்டிவ் வரப்போகுதுன்னா ஃப்ரம் 1 October 2026 to 31 March 2027. இது வரைக்கும் இருக்கிற இந்த டேட்டுக்குள்ள இருக்கிறது வந்து ரிஸ்க் வெயிட் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டோட எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தலாம். இது வந்து சிபிஐ ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டட் ஆயிருக்கணும், 80% வந்து மினிமம் ஆபரேஷனல், அதாவது வேலை அந்த ஆபரேஷன் வந்து இருக்கணும், அது வந்து பண்ணிருக்கணும். கேஷ் ஜென்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கணும், ஆபரேஷனல் ஃபார் மோர் தென் 1 year வந்து இருக்கணும். ஸோ நமக்கு தெரியும்ல ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் என்னன்னா அந்த ஆஃபீஸ் பில்டிங், ஷாப்பிங் மால்ஸ், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இது மாதிரிலாம் இருக்கும்ல. இதை வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு நிறுவனத்தை தான் வந்துட்டு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் INV இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னா அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கட்டிடங்கள் கட்டுவாங்க, ரோடு, பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், பைப் லைன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு முதலீடு செய்தவங்க தான் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு வந்து சொல்கிறோம். ஸோ அதில் வந்து சில சேஞ்சஸ் வந்து RBI கொண்டு வந்திருக்காங்க, அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் எலிஜிபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் சிபியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டட் ஆயிருக்கணும், 80% வந்து அசட் கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டாக வந்து இருக்கணும், பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்து ஒரு வருடத்துக்கு, அதாவது 1 yearக்கு வந்து அதிகமாகவே வந்து இருக்கணும். ஸோ சிபினா என்னன்னு தெரியல நமக்கு, அதாவது இந்தியாவோட பங்குச்சத்தை வந்து ஒழுங்குமுறை வந்து கொண்டு வரதுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான ஃபண்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கடன் சிக்கலில் இருக்கிற ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளுக்கு வந்துட்டு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அதாவது அவங்க வந்து இந்த ஸ்கீமை வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதுதான் REIT or INVIT cannot be use the bank loan it refuses to financially support its special purpose vehicles that already have loans and are facing financial problems. ஸோ அதுக்கப்புறம் அக்ரிகேட்டட் எக்ஸ்போஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பேங்கோட லோன் வந்துட்டு REI INIITக்கு வந்துட்டு இருக்கும், எவ்வளோ இருக்கணும்னா and its released company should not exceed 49% of its total asset value. ஓகேவா? அதாவது ஒரு பேங்க் வந்து மொத்த கடன் வந்து எவ்வளோ கொடுக்கணும்னா எவ்வளோ கடன் டிசைன் பண்ணணும் அப்படின்னா அது அவங்கக்கிட்ட, அதாவது அந்த REIT கிட்டையும் INVIT கிட்டையும் அசட்டோட வேல்யூ வந்து 49% வந்து தாண்டக்கூடாது. தாண்டிச்சு அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. 49% கூட இருந்தால் மட்டும்தான் இது வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரிஸ்க் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா REITக்கு 100% கேபிட்டல் மார்க்கெட் எக்ஸ்போஷர் 25% இருக்கணும். INVக்கு வந்து கார்பரேட் லெண்டிங் ரிஸ்க் வெயிட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கேஷ் ஃப்ளோ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா REITக்கு வந்து 90% கேஷ் ஃப்ளோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இருக்கணும், INVITக்கு 90% கேஷ் ஃப்ளோ இன்வெஸ்டர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த இந்த வந்து March 31, 2027 வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் கொண்டு வரது வந்துட்டு 1 April 2027 வரது வந்து கேபிட்டல் சார்ஜ் ஃப்ரேம் ஒர்க், அதை வச்சு தான் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தோமா, நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட் கெட் SEBI அப்ரூவல் டு லான்ச் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிசினஸ். அதாவது நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிசினஸ் வந்துட்டு லான்ச் பண்ணுறதுக்கு வந்து SEBI வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா நுவாமா மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரஸ்ட்ஷிப் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி வந்து ஆக்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் வந்து இந்தியன் ஆர்ஜின் சயின்டிஸ்ட் கௌதம் டே ஓன் த EMBO, அதாவது யூரோப்பியன் மோலிகுலர் பயாலஜி லேப். ஸோ அந்த அவார்டு வந்து இவங்க வந்து வாங்கியிருக்காங்க, அதுவும் கோல்டு மெடல். ஓகேவா? இவங்க வந்து EMBL வந்து ஜெர்மனியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த அவார்டை வந்துட்டு ஓமாயா டூதின் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறாங்க. இவங்க சுவிட்சர்லாந்து வந்து காரவங்க. ஸோ அந்த அவார்டு எதுக்காக கொடுக்குறாங்கன்னா நியூக்ளியர் ஆர்கனைசேஷன் அண்ட் செல் டிவிஷனோட ரிசர்ச்காக கொடுக்குறாங்க. இதுக்கான மெடல் அண்ட் கேஷ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா euro 10,000 ப்ரூசே. ஓகேவா? நெக்ஸ்ட் சங்கீத் நாடக அகாடமி அவார்டு வந்து 2024 and 2025 வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த அவார்டு டு பி கான்ஃபர்ட் பை யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஃபெலோஷிப் தான், அதாவது சங்கீத் நாடக அகாடமியோட ஃபெலோஷிப் அப்படிங்கிறது இதுலேயே கொடுக்கப்படுற ஹையஸ்ட் ஹானர். ஸோ இதுக்கான லெகசி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபர்ட் ஆன் 153 eminent personalities over, அதாவது இது வரைக்கும் 153 eminentக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட எலிஜிபிலிட்டி வந்து below 50 years வரைக்கும் வந்து இருக்கணும். லிமிட் வந்து ரெஸ்ட்ரிக்டட் டு 40 லிவிங் ஃபெலோஸ் அட் டைம், அதாவது ஒரு வருஷத்துக்கு 40 பேருக்கு மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும் இந்த அவார்டு. இதுக்கான கேஷ் ப்ரைஸ் 3 lakh. அப்புறம் வந்து தம்ரபத்ரா, அதாவது காப்பர் செம்பு சொல்லுவாங்க, அது அப்புறம் அங்கவஸ்திரம் ஷால் வந்து போடுவாங்க, அது கொடுக்குறாங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா 1952. ஓகேவா? அதுக்கப்புறம் சங்கீத் நாடக அகாடமி அது மட்டும் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்துட்டு 1 lakh. தம்ரபத்ரா அங்கவஸ்திரம் இதோட பர்பஸ் வந்து ஹானர்ஸ் எதுக்காக கொடுக்குறாங்க, மியூசிக் டான்ஸ் அண்ட் தியேட்டர். அதில் வந்து எவ்வளோ பேர் அவார்ட் இருக்காங்க, 108 ஆர்டிஸ்ட் செலக்டட் ஃபார் அவார்ட்ஸ். ஓகே, 2024-2025 கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து 12, டான்ஸ் 12, தியேட்டர் வந்து 10, ஃப்ளாக் ட்ரைபல் புப்பெட்ரி வந்து 13, ஸ்காலர்ஷிப் வந்து 5. ஸோ அவார்டு ஈச் இயர் வந்து ஆனாங்க. ஸோ 2024 வினர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம், பார்த்துக்கோங்க. 2025 வினர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம்
உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவா புரஷ்கார் ஃபீல்ட் வைஸ் அவார்டி. அதாவது இது வந்து 106 யங் ஆர்டிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது 2006 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கான பிரைஸ் வந்து 25,000. அதே மாதிரி தர்மபத்ரா அப்புறம் அங்கவஸ்திரம் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பிலோ 40 இயர்ஸ் வந்து இருக்கணும். இதுக்கான கேட்டகரிஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்கா பார்த்துக்கோங்க. சங்கீத் நாடக அகாடமியோட ஃபெலோ அந்த 7 ஹையஸ்ட் ஆனர் அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிருக்க, செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சங்கீத் நாடக அகாடமியோட இது வந்து மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் கீழே வருது. ஒரு சேர்மன் வந்து டாக்டர் சந்தியா புரிஷா ஹெட் குவார்ட்டர் டெல்லி, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து 1953. அதுக்கப்புறம் சிசிஐ வந்துட்டு SEMM அவங்களோட 2.80 அக்விசிஷன் வந்துட்டு ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான வேல்யூ 20.88 crore. அதுக்கப்புறம் அவங்களே வந்து ANTA ஸ்போர்ட்ஸ் சப்சிடி அக்விசிஷன் வந்து பூமா SEக்கு வந்து கொடுக்குறாங்க. இதில் 29.06%. இதுக்கான வேல்யூ euro 1.5 பில்லியன். அதுக்கப்புறம் பிளாட்டினம் ஜாஸ்மின் 2018 ட்ரஸ்ட், அதாவது இது வந்து யார் ட்ரஸ்ட் பண்ணா அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி. இவங்க அவங்களோட டு செல் இட்ஸ் ஸ்டாக் இன் லென்ஸ்கார்ட் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் லிமிடெட்ல வந்து விற்க போறாங்க. எவ்வளோனா 2.3% ஸ்டாக். அதுக்கான வேல்யூ 1944 crore. ட்ரான்ஸ் மேனேஜ்மெண்ட் IIFL கேபிட்டல் லிமிடெட். அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் டே டு பிளே, அது வந்து 11th June வந்து அப்சர்வ் பண்றோம். இது வந்து சில்ட்ரனோட growth லேர்னிங் டெவலப்மெண்ட்காக வந்து அப்சர்வ் பண்றது. இதுக்கான தீம் வந்து ப்ராடக்ட்ஸ் சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் அப்சர்வ் வந்து 11th June 2024. அப்புறம் வேர்ல்டு டே அகேன்ஸ்ட் சைல்ட் லேபர் 12th June 2026. இதுக்கான தீம் ரெட் கார்ட் டு சைல்ட் லேபர், ஃபேர் பிளே ஃபார் சில்ட்ரன், டீசென்ட் ஒர்க் ஃபார் அடல்ட்ஸ். அதுக்கப்புறம் நாசா வந்து ஆர்டிம்ஸ் 3 க்ரூ வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மொத்தம் 4 அஸ்ட்ரானட்ஸ் வந்து இருக்காங்க. யூஎஸ்ஏல ராண்டி பஜி கமாண்டர் ஆண்ட்ரி டாக்லஸ், ஃப்ராங்க் ரூபியோ. இத்தாலியில லூகா பாராமேட்டோ ESE. ஓகே, இதோட ஷெட்யூல் வந்து 2027 வந்து ஷெட்யூல் பண்ண போறாங்க. ஆர்டிம்ஸ் 1 வந்து 2022 அன்க்ரூ, ஆர்டிம்ஸ் 2 வந்து எப்போ ஃபர்ஸ்ட் க்ரூட் ஆர்டிம்ஸ் மிஷன். ஓகே, தேங்க்யூ.